மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, மூலிகை தேநீர் குடிப்பதால் ஏற்படக்கூடிய 9 முக்கியமான நன்மைகளையும் அதை எப்படி தயாரித்து அது குடிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மூலிகை தேநீர் குடிப்பதால் உடல் மற்றும் மனதிற்கு பல நன்மைகளை வந்து சேரும். அது மூலிகை தேநீரில் உள்ள அந்த விட்டமின்கள் மற்றும் ஆக்சினேற்றிகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பலப்படுத்துது. இதனால் நோயிலிருந்து உடலை நம்ம பாதுகாத்துக்கலாம். ரெண்டாவது வந்து செரிமான பிரச்சனையை வந்து சரி செய்யும். இந்த மூலிகை தேநீர் நம்ம குடிச்சிட்டே வரும்பொழுது செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை வந்து எளிதாக்க செய்யும். மலச்சிக்கல் மற்றும் செரிமான பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடியது. மூணாவது மன அழுத்தத்தை வந்து குறைக்கும். இந்த மூலிகை தேநீர் வந்து மன அழுத்தத்தை குறைச்சி அமைதியையும் புத்துணர்ச்சியும் தரும். நாலாவது தூக்க இன்மையை வந்து போக்கும். அதாவது முக்கியமாக ஹெமாலின்னு சொல்லக்கூடிய அந்த தேநீர், அந்த மூலிகை தேநீர் என்ன பண்ணுதுன்னா தூக்க இன்மையை போக்கி நல்ல தூக்கத்தை வந்து ஊக்குவிக்கும் தன்மை வந்து அதில் இருக்குது. அஞ்சாவது வந்து உடல் எடையை குறைக்கும். இந்த மூலிகை தேநீர் நம்ம குடிச்சிட்டு வரனால நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகள் இதெல்லாமே வந்து வெளியேற்றப்படும். இதனால் வந்து நம்மளுடைய உடல் எடை வந்து பராமரிக்கப்படும். நல்ல ஆரோக்கியமான உடல் எடை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதில் வந்து வளர்ச்சித மாற்றத்தை அதிகரிக்கக்கூடிய பொருட்கள் வந்து இந்த மூலிகை தேநீரில் இருக்குது. இதனால் உடல் எடை வந்து குறைக்க உதவும். ஐந்தாவது வந்து சருமத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மூலிகை தேநீரை நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது சருமம் எப்போவுமே வந்து இளமையாகவும் பொலிவாகவும் வச்சிருக்க உதவியாக இருக்கும். தோல் நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கவும் செய்யும். ஆறாவது வந்து உடலை வந்து எப்போவுமே நீரோற்றமாக வச்சிருக்கிறதுக்கு இந்த மூலிகை தேநீர் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அதாவது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்குமே வந்து நம்மளுக்கு இந்த மூலிகை தேநீர் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு உடலை வந்து கொடுக்கறதுக்கு. எட்டாவது வந்து இதய ஆரோக்கியத்திற்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது இந்த மூலிகை தேநீர். இதய நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவியாக இருக்குது. ஆக்சினேற்றிகள் நிரம்பிகள் வந்து இதில் அதிக அளவில் இருக்கிறதுனால இதயம் சார்ந்த எந்த நோயுமே நம்மளுக்கு வராது. ஒன்பதாவது வந்து வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. இந்த மூலிகை தேநீர் வந்து உடலில் உள்ள வீக்கத்தை குறைக்க உதவுது. பல்வேறு நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் இது பயனுள்ளதாக இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து துளசி டீ. துளசியில் வந்து பல ஆரோக்கிய நன்மைகள் வந்து இருக்குது. ஏற்கனவே 9 சொன்னல, அந்த 9 நன்மைகளுமே வந்து துளசி கொண்டு வச்சிருக்குது. அதனால் நம்ம துளசி டீயை வந்து டெய்லி காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ வந்து நம்ம எடுத்துக்கிறலாம். அதாவது இதுவும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். சளி மற்றும் இருமலை குணமாக்கும். மன அழுத்தத்தை குறைக்கும். செரிமானத்தை மேம்படுத்தும். துளசி டீயில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்து அதிக அளவில் இருக்குது. இது சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் இந்த துளசி டீயை வந்து எடுத்துக்கலாம். இது சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்த உதவியாக இருக்குது. துளசி டீ வந்து உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி கொழுப்பை எரிக்கவும் உதவும். எனவே உடல் எடையை குறைக்க நினச்சவங்க வந்து இதை வந்து இந்த துளசி டீயை வந்து எடுத்துக்கிறலாம். இந்த துளசி டீயை வந்து எப்படி தயாரிக்கணும்னா, ஒரு 4-5 துளசி இலைகளை வந்து எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் நல்லா அலசிட்டு கொஞ்சம் 1 கிளாஸ் அல்லது 2 கிளாஸ் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறோங்க. கொதிக்க வச்சுட்டு இந்த துளசி இலைகளை வந்து அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சென்று வடிகட்டிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு தேனும் எலுமிச்சை சாறும் கலந்து குடிக்கலாம். நீங்கள் தினமும் காலையில் இல்லைன்னா மாலையில் என்ன டீ குடிப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இரண்டாவது இஞ்சி டீ. இஞ்சி டீயும் வந்து பல ஆரோக்கிய நன்மைகளை வந்து கொண்டிருக்குது. இதுவும் செரிமான பிரச்சனையை போக்குறதுக்கு உதவியாக இருக்குது. இது குமட்டலை தடுக்குது, வீக்கத்தை குறைக்குது, சுவாச பிரச்சனை அனைத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை கொண்டது. இரத்த ஓட்டத்தை சீராக்கும் தன்மை கொண்டது. இதய நோய்கள், இதயம் சார்ந்த அனைத்து நோய்களையுமே இது தடுக்க வல்லது. இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்த உதவுது. ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களும் இஞ்சி டீயை வந்து டெய்லி அல்லது காலையிலையோ இல்லை மாலையிலையோ ஏதாவது ஒரு நேரமாவது எடுத்துக்கிறலாம். அடுத்து புதினா டீ.
புதினா டீயில் வந்து பல நன்மைகள் இருக்குது. இதுவும் செரிமானத்தை மேம்படுத்துது, மன அழுத்தத்தை குறைக்குது, சளி மற்றும் இருமலை போக்க உதவுது. மேலும் உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தருது. புதினா டீயில் உள்ள மெந்தோஸ் வந்து வயிற்று உப்பசம், ஜீரணம் மற்றும் வாய்வு போன்ற செரிமான பிரச்சனையை நீக்க உதவியாக இருக்குது. 2வது, தினமும் 1 கப்பு சூடான புதினா டீயை குடிக்கிறதுனால மன அழுத்தம் மற்றும் பதற்றம் குறையத் தொடங்கும். அது சில பேரில் வந்து ஒரு பயம் பதற்றத்தோடயே இருப்பாங்க. அது எல்லாமே வந்து சரியாகும். அதுக்கப்புறம் புதினா டீயின் சூடான தன்மை மற்றும் ஈரமூட்டும் பண்பு வந்து வறட்டு இருமல் மற்றும் தொண்டை புண் போன்றவற்றை போக்க உதவும். குளிர்ச்சியை தரும். அதாவது கோடை காலங்களில் வந்து நம்ம வெயிலோட வெப்பத்தை தாங்க முடியலை அப்படின்னு இருக்கவங்க வந்து புதினா டீயை எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு இயற்கையான குளிர்ச்சி உணர்வை வந்து நம்மளுக்கு தரும். எப்பொழுதுமே வந்து புத்துணர்ச்சியும் உற்சாகத்தோடும் நம்ம இருக்கலாம். அதாவது புதினா டீ வந்து நம்ம சாப்பிட்றதுனால சில பேருக்கு வந்து வாய் துர்நாற்றம் இதெல்லாம் ஏற்படும். இந்த புதினா டீயை நீங்கள் குடிச்சிட்டே வரும் பொழுது வாய் துர்நாற்றமும் போக ஆரம்பிச்சிரும். உடலில் வந்து நல்ல வலிமை பெற ஆரம்பிச்சிரும். மாதவிடாய் பிரச்சனைகள், அதாவது பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் வந்து சீராகி அதாவது சில பேருக்கு வந்து அதிகமாக வரும், சில பேருக்கு வராமல் இருக்கும். இது வந்து சமச்சீராக வர்றதுக்கு இந்த புதினா டீ வந்து பெரிதும் உதவியாக இருக்குது. ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் இது உதவியாக இருக்குது. தலைவலியை வந்து போக்கக்கூடிய தன்மையும் இந்த புதினா டீயில் இருக்குது. அடுத்து வந்து ஹெமாலின் டீ. இது வந்து குடிக்கிறதுனால மன அமைதியை ஏற்படுத்தும். தூக்கமே வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டீயை குடிச்சிட்டு வரும் பொழுது தூக்கம் வந்து அப்படி வரும். இந்த தூக்கமின்மை பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். செரிமான பிரச்சனைக்கும் உதவும் மற்றும் சர்வ ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். பல்வேறு நன்மைகளை வந்து இந்த ஹெமாலின் டீ வந்து கொண்டுள்ளது. உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்யும். இந்த ஹெமாமில் டீயை தயாரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறணும். கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த ஹெமாமில் பூக்களை வந்து அந்த தண்ணியில் வந்து போட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வடிகட்டிட்டு அதில் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டுக்காக தேன் இல்லை எலுமிச்சை சாறை புழிஞ்சு விட்டு நம்ம அந்த டீயை வந்து குடிக்கலாம். இதை நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம குடித்தோம்னா தூக்கம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டீயை குடிச்சிட்டு படுத்திங்கன்னா தூக்கம் நல்லா வரும். இதை நம்ம வந்து இந்த டீயை வந்து நார்மலாக எப்போ வேணாலும் குடிச்சிக்கலாம். அடுத்து வந்து லெமன் கிராஸ் டீ. லெமன் கிராஸ் டீயும் பல மருத்துவ குணங்களை வந்து கொண்டது. இதுவும் செரிமான பிரச்சனையை சரி செய்யும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும், உடல் எடையை குறைக்கவும் உதவுது. மேலும் இந்த சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்திற்கு வந்து முக்கிய பங்கு வகிக்குது இந்த லெமன் கிராஸ் டீ. இந்த லெமன் கிராஸ் டீ வந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா, லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி, அதாவது புல். இது வந்து புல். அந்த புல்லிருந்து 2-3 இலைகளை வந்து, அதாவது அந்த இந்த தெரியுதுல இமேஜில் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் கோரை மாதிரி இருக்கும். கோரை பார்த்துருக்கீங்களா? அந்த கோரை மாதிரி இருக்கும். அதில் 2-3 இலைகளை பிச்சு போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை தேன் கலந்தோ லெமன் புழிஞ்சோ நம்ம குடிச்சிக்கலாம். இதை குடிச்சிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.